வந்து பிளாக் மேஜிக் பண்றாங்க, பிளட் வாமிட் வருது எனக்கு. கல்யாணம் புதுசுல இருந்து இப்படி பண்ணி தான் நான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. 15 வருஷம் யாராவது பிளட் வாமிட் பண்ணிட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியுங்க? நீங்க சொல்லுங்க. அப்படி பிளாக் மேஜிக்ன்றது வந்து இந்த காலத்தில் நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னு போன மாதம் வந்துட்டு இதே ஊடகங்களில் வந்தது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேங்க, அப்படி நாங்கள் பிளாக் மேஜிக் பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அவர் ஹீரோவாக இருந்தார், உச்சத்தில் இருந்தார். ஓகேங்க, ஒரு பாசமுள்ள ஃபாதராக இருந்தார், ஒரு அன்பான கணவராக இருந்தார், எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையாக இருந்தார். அப்படி இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கார்? பேரை மாற்றி ஊரை மாற்றி. ஏன் தமிழ்நாட்டில் ஏன் வீடு வாங்கலை? நீங்கள் ஏன் வாங்கல? ஏன் கோவாவில் வாங்குறீங்க? சார் அது நான் சொல்கிறேன் சார், இது வந்து ஒரு டைலாகாக நீங்கள் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க உரிமைக்காக போராடுறாங்க சார். ஓவர் நைட்டில் அவங்க லைஃப் வந்துட்டு தலைகீழியாக மாறி போச்சு சார், தலைகீழியாக மாறி போச்சு. அவங்க ஒரு ஹீலருக்காக அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதா இல்லை. இது ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு பண்ணால் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுங்க. அந்த பொண்ணை பற்றி இதுக்கு மேலே வந்து புண்படுத்தாதீங்க. ஏன்னா என் பொண்ணு வந்து அவர் டைவர்ஸ் கேட்டிருக்காருங்க, என் பொண்ணு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுவல் ரைட்ஸ்ன்னு போட்டிருக்கா. அப்படின்னா சேர்ந்து வாழணும், குடும்பமாக வாழணும்னு போட்டிருக்கா. அதனால தான் வாய் திறக்காமல் இருக்கா. அவங்க வாய் திறந்தா எல்லாமே தப்பாக போயிடும். அதனால தான் வாய் திறக்காமல் இருக்க. நாங்களும் இது வரைக்கும் அதனால தான் வாய் திறக்கலை. இன்றைக்கி நான் வந்து இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர 40 லட்சம்ன்றது பிரித்து போட்டு அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து 3 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிஆர் பண்ணி அது ஒரு பெருசாக பண்ணி யாருக்காக பண்ணுறீங்க நீங்கள்? இதெல்லாம் பொது வழியில் உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் ஒரு ஹீலருக்காக நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அந்த 2 பசங்களோட மனநிலை நினச்சி பாருங்கள். ஸ்கூலுக்கு போனால் ஒரு தாய் பற்றி ஒரு அவங்க சொந்த அப்பாவே இப்படி பேசினாருன்னா அந்த பசங்களை மனநிலை யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, அவங்க சைன் பண்றதா இல்லைங்க. அவங்க வந்து தன்னோட அவங்க உரிமையை வந்துட்டு அவங்களுக்கு வேணும். ஏன்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லவ் பண்ணி 3 வருஷம் வந்துட்டு எல்லா வித தடங்களும் மீறி நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணீங்க. எப்படிங்க ஒரு நைட்டில் வந்துட்டு எப்படிங்க போயிடும்? அது தப்பு இல்லைங்க. அதனால அவங்க வந்துட்டு குவைட்டாக இருக்காங்க. தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க மேலே போட்ட அவங்களுக்கு ஒன்றே ஒன்றுங்க, அவங்க மேலே போட்ட அத்தனை அவதூறுங்களும் பொய்யானது. பொய் 100% பொய். இல்லைன்னா வரட்டும், ஒன்றா உட்காரலாம், எல்லா பொது வழியில் பேசலாம். ஏன்னா பொது வழி பண்ணிட்டீங்க நீங்கள். ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ஆளுக்காக 3 குடும்பத்தை வந்துட்டு பொது வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நேராக வந்து என் சொத்து இவ்வளோ எடுத்துட்டாங்க எங்கள் இன்லாஸு, என்னோட வந்துட்டு என்னை வந்துட்டு அவங்க வந்து கொடுமைப்படுத்தினாங்க, என்னோட வந்து இப்போ மொத்தம் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னு நீங்கள் ஒரு பர்சன்ட் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்களேன். 1% ப்ரூவ் பண்ணுங்களேன். ஹோம் மூவி மேக்கர்ஸ்லேருந்து ஜெயம் ரவிக்கு எத்தனை செக்கு போயிருக்கு அப்படின்னு அதுவும் நான் வந்து காட்டுறேன். அவரோட அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது எங்களுக்கு வந்திருக்கா? 25,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருந்தேன்னாரு. 25 கோடி கொடுத்துருக்கு. 25,000 ரூபாய் என்னங்க இருக்கு? இன்னி வரைக்கும் நான் சொல்றேங்க, நான் வந்துட்டு உண்மை சொல்றேன். இன்னி வரைக்கும் அவருக்கு ப்ரீவியஸ் படத்துல வந்து ஒரு சேலரி இருந்தா என்னோட படத்துல தான் அவருக்கு வந்து ஏத்துவோம். 8 கோடி என்ன 10 கோடி, 6 கோடி என்ன 8 கோடி ஹோம் மூவி மேக்கர்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க. என்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கு. நான் கொடுத்த பணத்துக்கு என்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு அவர் போட்டிருக்கிற கையெழுத்தும் என்கிட்ட இருக்கு. அடுத்த படத்துக்காக வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி
5 கோடி கொடுத்துருக்கோம்.